கிருஷ்ணகிரி மாவட்டம் தும்பலப்பள்ளி கிராமத்திற்கு அருகே இருக்கும் பாறைமேல் கடந்த 18ஆம் தேதி ஆணின் உடல் கிடந்திருக்கு. அதற்கு அருகே பீர் பாட்டில், விஷ பாட்டில், விஷ மருந்து பாக்கெட்டுகள் இருந்திருக்கு. இது குறித்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அந்த நபரின் உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. பிரேத பரிசோதனை முடிஞ்ச பிறகு இது குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில சில அதிர்ச்சி தகவல்கள் வெளியானது தெரிய வந்திருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா சடலமாக மீட்கப்பட்டவர் திப்பனப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த முனியப்பன் பார்வதி தம்பதியரின் மகன் தனுஷ்குமார். இவர் கடந்த 6 ஆண்டுகளாக இந்திய ராணுவத்துல வேலை பார்த்து வந்திருக்காரு. கடந்த பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி தான் பாத்தீங்கன்னா தினேஷ்குமாருக்கு அனிதா என்ற பெண்ணுடன் திருமணமும் நடந்திருக்கு. திருமணமான சில நாட்களுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா அனிதா செல்போன் மூலம் தொடர்பு கொள்ளும் போதெல்லாம் அவர் வேறு யாரிடமோ பேசிக் கொண்டிருந்திருக்காரு. இரவு முழுக்க அவர் வாட்ஸ்அப்பில் இருந்ததால தனுஷ்குமாருக்கு சந்தேகமும் வந்திருக்கு. இது குறித்து விசாரித்த தனுஷ்குமாருக்கு சில அதிர்ச்சிகளும் காத்திருந்திருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அனிதாவின் அண்ணன் சத்யபிரகாஷிற்கும் கோமதி என்ற பெண்ணுக்கும் திருமணம் நடந்திருக்கு. கோமதியின் தம்பி அன்புவும் அனிதாவும் காதலித்தும் வந்திருக்காங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா தனுஷ்குமாரை திருமணம் செய்து கொண்டால் அவர் ராணுவத்திற்கு சென்று விடுவார். அப்போது அன்புடன் காதலை தொடரலாம் என்ற நோக்கத்துல அனிதா அவரை திருமணம் செஞ்சிருக்காரு. திருமணத்திற்கு பிறகு பாத்தீங்கன்னா அனிதா காதலை தொடர்ந்ததால மன உளைச்சலில் இருந்த சதீஷ்குமார் தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்திருக்கு. தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்னாடி அனிதாவுக்கு வாய்ஸ் மெசேஜையும் ஒன்று அனுப்பியிருக்காரு. அதில் நீ அன்புடன் பேசுவது எனக்கு தெரியும். நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைச்சு பார்க்கல. திருமணத்திற்கு பிறகும் இப்படியெல்லாம் பண்ணா ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் என்பது உனக்கு தெரியுமா? நான் மேலே போகிறேன். நீ பத்திரமா இரு. நீ உன் லைஃபை பார்த்துக்கோ என மெசேஜையும் அனுப்பியிருக்காரு. இந்த விவகாரம் குறித்து போலீசார் தற்போது பார்த்தீங்கன்னா தீவிர விசாரணையும் நடத்தி வராங்க. சோ மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.